ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். ஒரு புது ஆண்டு, ஒரு புத்தாண்டு, அது தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எப்படி நன்மையை தரும்? இந்த புத்தாண்டில் ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் பக்தி, ஆன்மீகம், அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், பணப்புழக்கம், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நீதி, நெறிமுறைகள், அதுபோல மழை, குழந்தை பாக்கியம், இது போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு முழுவதும் ராஜாவாக குரு பகவான் இருந்து செம்மையான நல்ல பலனை தருவார். அதில் கிஞ்சித்தளவும் மாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் சந்திரனும் மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு தருவார். பெண்களுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டு இருக்கும். விவசாயம் செழிக்கும், கால்நடைகள் பெருகும், பட்டி பால் பசுக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம தேவையான அளவு மழை பொழிஞ்சு நமக்கு நன்மைகள்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குரு நெல், கோதுமை, தானியங்கள்லாம் நல்லா பெருகும். சனி பகவானும் செவ்வாய் மட்டும்தான் சிறப்பான பலன்கள் இல்லை. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மட்டும்தான் கொஞ்சம் கசப்பான பலன்களை தருவார்கள். 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம். ஆக மிகச் சிறப்பான முறைகள் இருக்கும். ரிஷபராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. அப்போ ரிஷபராசிக்கு 12இல் சுக்கிரன், 2இல் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன், ராகு, 11ஆம் இடத்தில் சனி, புதன், செவ்வாய், சூரியன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் நாம் எங்கேயும் பார்க்க முடியாது. ரிஷபத்துக்கு 4இல் கேது. ஸோ இப்போ பலாபலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் உத்தியோகத்தை பற்றி பார்ப்போம். உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு வகைகளில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகக்காரகனான சூரியன் உங்களுக்கு 4 குடையவன் 11இல் இருப்பதனால் உங்களுக்கு சுகபோக வசதி வாய்ப்புகள் பெருகும், பணம் பெருகும், சொத்துக்கள் பெருகும், வீடு, வண்டி, வாகனம், நிலபுலன்கள் எல்லாத்திலையும் அனுகூலங்கள் கிடைக்கும். குருவின் வீட்டில் சூரியன் வருவது என்பது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். பழைய எதிர்ப்புகள், கசப்புகள் எல்லாம் நீங்கி மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடையலாம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள் போன்ற ஐஸ்வர்யமான அனுகூலமான பலன்கள் எல்லாம் இந்த ஓராண்டில் உங்களுக்கு ஆண்டின் கிரகங்களை வைத்து பார்க்கிற பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். தன புத்திரக்காரகன் குரு பகவான் தான் இந்த பராபவ வருடத்தின் ராஜாவாக இருக்கிறார். செல்வம், செல்வாக்கெல்லாம் பெறுவீர்கள். நிறைய கல்வியில் கற்று தேர்ந்து தெளிவடைவீர்கள். பட்டம், பதவி கிடைக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல பேருக்கு பல டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுகள்லாம் கிடைக்கும். பலருக்கு வருமானம் பெருகும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை ஈட்டி பொருளாதாரத்தை அடைவீர்கள். ஆன்மீகம் பெருகும். பக்தி சிறப்பாக இருக்கும். பேங்கில் கணிசமான தொகை உங்களுக்கு டெபாசிட்டாக வந்து சேரும். ஆக ரிஷபராசிக்கு உத்தியோகம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்திலையும் எடுத்துக்கொண்டால் தொழில் வியாபாரத்திற்கு ரிஷபத்திற்கு 10 குடையவன் சனி பகவான் 11ஆம் இடத்திலே உலாவதும், 10இல் சந்திரனும் ராகுவும் இருப்பதும், ராகு இருந்த வீட்டுக்கு ராகு வருகிறார். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் ராகு இருப்பதனால் வெளிநாடு வர்த்தகம், வெளிமாநில வர்த்தகம் போன்றவைகளில் உயர்ந்த நிலை அடையலாம். கடல் கடந்து சென்று வாணிகம் ஈட்டக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் உங்களுக்கு வருமானமும் கூடும். அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறைக்கு சுக்கிரனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கலைத்துறைக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு பொறுத்தளவில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதியை 12இல் இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் உரிய நேரத்திற்கு நீங்கள் உங்களுடைய கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தேதியை கரெக்டாக குறிச்சிக்கணும். ஏற்கனவே பேசின வேலையில் ஒரு பிரச்சனை வரும். போராட்டத்திற்கு பிறகு தான் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் எல்லா பிரச்சனைகளும் வந்தாலும் நீங்கி குருவின் திருவருளால் வெற்றியை பெற்று விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு சூரிய பகவான், அரசியல் என்றால் சூரியனும் வருவார், சனி பகவானும் வருவார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல அனுகூலமான நிலை இருக்கிறது. அரசியல் துறையிலே வெற்றி பெறலாம், சாதிக்கலாம். புதிய பதவிகள் வரும், புதிய பொறுப்புகள் வரும். பணம் ஓரளவுக்கு கணிசமாக கையிலே சேரும். உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். மொத்தத்தில் பொறுத்தளவில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அரசியல் கலைஞர்கள் பெறுவார்கள்.
அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கிற புதனை பார்க்க வேண்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே புதன் நீச்சமாகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 கூடியவன் 11 ஆராய்ச்சி கல்வி பெறுகிறவர்கள் கல்வியில் கவனமாக இருக்கணும். புதனோடு சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது உலாவுவது அவ்வளவு தூரம் சிறப்பில்லை. ஆராய்ச்சி கல்வியை ரொம்ப கவனமாக படிக்கணும். படிப்பில் தடங்கல்களும் தடைகள் வருவதற்கு இருக்கிறது. கவனமுடன் எடுத்து படித்தால் வெற்றி பெறலாம். அதே போல் வியாபாரத்திற்கு எடுத்துக்கொண்டால் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பீர்கள். அதே போல் விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் விவசாயத்திற்கு உங்கள் ராசிக்கு 7, 12 கூடியவன் 11 இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வெளி உலக வர்த்தக தொடர்பு, விவசாயத்தில் உங்களுடைய விவசாயமே தானியங்கள் எல்லாம் பெருகி ரொம்ப ஓகோன்னு இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள்லாம் உண்டாகும். விவசாயத்தில் செழிக்கலாம். மழை மாறி பொழியும் காலங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கும். அதே போல் எடுத்துக்கொண்டால் பெண்மணிகள், உங்கள் ராசிக்கு பெண்மணிகளுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் மகிழ்ச்சியான காலகட்டம். 11ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அவர்களுக்கு சிறு சேமிப்பு கையிருப்பு எல்லாம் சேரும். பெண்கள் மகிழ்ச்சியாக துள்ளலோடு இருப்பார்கள். திருமணம் உடைய காலத்தில் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டுகிறவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் கிடைக்கும். குருவினுடைய அருமை பெருமை புத்திரஸ்தானத்தில் மேலே விழுகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை. பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு செவ்வாயும் சனியும் தான் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஆரம்பத்தில் 11 மூத்த சகோதர சகோதரிகளை கவனமாக இருக்கணும். லாபம் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பயிர்க்கடவுளான மலைக்கடவுள் வருணனை வணங்க வேண்டும். வணங்கினால் மிகுந்த நன்மைகளை பெறலாம். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியும் ஜலகண்டேஸ்வரியும் வணங்கி வழிபட வெற்றி உண்டாகும். அந்த ரிஷபராசிக்கு இந்த பராவ ஆண்டு 2026 எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. இப்போ இந்த வருட கிரகங்கள்னு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் அவர் லக்னத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ என்ன ஆகும், அந்த லக்னம்னா அந்த ராசியை சொல்கிறேன், ரிஷப ராசியே பார்க்கறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள்ல ஒரு சோம்பேறித்தனம் இவங்களுக்கு வந்துடும். அதை தள்ளி போடுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனா அந்த லேசினஸ்னால அப்புறம் பார்த்துக்கலாம், மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சி நல்லா அழகா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அண்ட் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் உச்சமடைய போறார். அதாவது ரிஷபத்துக்கு குரு பகவான் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாது. அவர் 8ஆம் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல உச்சமடையும் போது மனசு ரொம்ப சஞ்சலப்படும், நிறைய குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசு, சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். அங்க இந்த 8ஆம் அதிபதி உட்காரும் போது இது மாதிரியான மன குழப்பங்கள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள், இல்லாத விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்படுறது, கற்பனை பண்ணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கும். இவங்களுக்கு பண வரவு எப்படி மேம் இருக்கும்? பணம் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணம் வரதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிற அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. அதாவது உத்தியோக பாவம், 10ங்கிறது நம்மளுடைய உத்தியோக பாவம் இல்லையா, கர்மா. அப்ப அங்க ராகு உட்காரும் போது ஒரு பிரம்மாண்டத்தை அவர் கொடுப்பாரு. எப்பவுமே ராகு எங்க இருந்தாலுமே அந்த பாவம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறத பண்ணுவாரு. அப்போ உத்தியோகத்துல ஒரு நல்ல என்ன சொல்றது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உயர் பதவியோ இல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரிலாம் வரும்போது அதுல இவங்க நல்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிஷப லக்னக்காரங்க பேச்சு சாதுரியம் இவங்களுக்கு ரொம்ப உண்டு, பேச்சுல ரொம்ப கெட்டிக்காரங்க. அப்ப இவங்க பிசினஸ்லயும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுமா? பிசினஸ் அப்படின்னு இருந்தா அதான் சொல்றேனே, எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இவங்க சோம்பல் பட்டுட்டு தள்ளி போட்டாங்கன்னா அது நமக்கு போயிடும். ஸோ அதுல மாத்திரம் இவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஹெல்த் எப்படி மேம் இருக்கும்? 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, கேட்கவே வேண்டாம். கேது எங்க இருந்தாலுமே அந்த பாவத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதான் பண்ணுவாரு. தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது தாயார் ஸ்தானம். அங்க கேது பகவான் இப்போ தன்னுடைய மக நட்சத்திரத்திலேயே அவர் போவார் இல்லையா, அப்போ வயது சம்பந்தப்பட்ட
கோளாறுகள் தான். தாயாருக்கும் வரலாம், இவங்களுக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இவங்க வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் பண்ணுறாங்கன்னா அது எப்படி மேம் இருக்கும்? இது கரெக்டான டைம்? சுப காரியங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா குரு வந்து இப்போ 3ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியா இருந்து அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்தா கூட அவர் பார்க்குற பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் பார்வை. அப்ப திருமணம் போன்ற விஷயங்கள் கை கூடும். ஏன்னா அந்த 7ஆம் பாவம்ங்கிறது திருமணத்தை குறிக்கும். 9ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. அதனால குரு உட்கார்ந்த இடத்த விட பார்க்குற வீடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாவத்தை தான் அவர் விருத்தி பண்ணுவார். அப்ப 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், 9ஆம் இடம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயங்கள், கோவில் காரியங்கள், இது மாதிரி போறது, பில்கிரிமேஜ்னு சொல்றாங்க. அது என்ன சொல்லுவோம், ஆன்மீக பயணங்கள், யாத்திரைகள் போறது, தொலைதூர பயணம், வெளிநாட்டு டிராவல். அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அதுவும் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே குரு பார்த்த சனி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நெக்ஸ்ட் 1 இயர் வந்து எல்லாருமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்க கூட இந்த குரு பார்க்குற காலத்துல சனி பகவான் வந்து கொஞ்சம் ஒரு காமா நல்ல விஷயங்களை அவர் பண்ணுவார். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அவர் அள்ளி கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கணும். ஆமா, அந்த மாதிரி அதை வந்து சாமர்த்தியமா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சூப்பர் மேம். மேம் இப்படி இருக்கவங்க இவங்களுடைய வாழ்க்கையில வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தா அதை எப்படி சால்வ் பண்ணும்? இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்க பொதுவாகவே ரொம்ப இமோஷனல் கேரக்டர் இருக்கும். அதாவது ரொம்ப இமோஷன்ஸ்க்கு இவங்க இது இடம் கொடுக்குறாங்க. அது மாதிரி இல்லாம எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நடுநிலையில எடுத்து பார்க்கணும். ரொம்ப அந்த அட்டாச்மெண்ட் வச்சக்கூடாது. அதுலயும் இவங்களுக்கு எப்படின்னா தாயார் மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. தாயார் எது சொன்னாலும் உடனே ஒபே பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷப ராசி. ஒய்ஃப் கிட்ட சண்டை வரும், அதனாலேயே குடும்பத்துல பிரச்சனை வரும். அதனால ஒய்ஃபோட சண்டை வரும் டெஃபினட்டா. ஏற்கனவே ரிஷப ராசிக்கு மனைவி அப்படிங்கிறவங்க வந்த உடனே அவங்க கொஞ்சம் இவங்களை டாமினேட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுலயும் இவங்க அம்மா பேச்ச ரொம்ப கேட்கறதுனால பல பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் மேல இவங்களுக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு எது ஒண்ணுனாலும் உடனே ஓடி போய் இவங்க பண்ணுவாங்க. அதனால கூட இவங்க ஃபேமிலியில பிரச்சனை வரலாம். ஸோ கொஞ்சம் அஃப்கோர்ஸ் நம்ம அப்படிதான் இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா நம்ம அப்படிதான் இருக்கணும், அதுதான் நல்லது. ஆனா அதே ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். அதே இம்பார்ட்டன்ஸ் உங்க மனைவி குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். இவங்க எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு பண்ணலாம்? இவங்களுக்கு பொதுவாகவே பெருமாள் இல்லைன்னா ராஜராஜேஸ்வரி அம்பாள், லலிதாம்பி. ஸோ லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது, அதே மாதிரி ராஜராஜேஸ்வரிக்கு வந்து சக்கர பொங்கல் பண்ணி, அதுலேயும் ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு சக்கர பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாலே இவங்களுக்கு வாழ்க்கையில மிக நல்ல விஷயங்கள் நடக்கும். ரிஷபராசி சும்மா பிச்சுக்கிட்டு உதருங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல லாபமான வருஷம். ரிஷப லக்னத்துல தானே வருஷமே பிறக்குது. பராபவ ஆண்டு பிறக்கிறது ரிஷப லக்னத்துல. அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு. எப்பவுமே நம்ம ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தாலோ லக்னத்தை குரு பார்த்தாலும் 2ஆம் இடத்தோட குரு தொடர்பட்டாலும் பெரிய லாபம். இப்போ ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு. ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் வச்சுக்கோங்களேன். அதை வாங்கிறதுக்கு கையில் பணம் இல்லாமல் லாஸ்ட் இயர் ரொம்ப தவிச்சிருப்போம். இப்போ நல்ல பண வரவு வரும். இதில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, குரு 3ஆம் இடத்துக்கு போக போகிறார். 3ஆம் இடத்துக்கு குரு போகிறாருன்னா பொதுவாக இளைய சகோதரர்களுக்கும் நமக்கும் இடையில் சொத்து பிரச்சனை வரவும் வாய்ப்பு உண்டு. அதையும் நம்ம பார்க்கணும். லாபத்தில் செவ்வாய் தான் பூமிக்காரகன். அவன் நல்ல பூமியினால் லாபம், புதிய வீடு மனை வாங்கும் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சிருது. நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, 10ஆம் இடத்துல சந்திரன் ராகும். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸா இவங்களுக்கு வந்து கர்மச்சனின்னு பீரியட் நடந்துச்சு. ஆஃபீஸில் ஒரே நெருக்கடி, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுக்கறது, நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது. ஓனருக்கு தெரியும், மேனேஜருக்கு தெரியும், அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சோதிச்சு பார்க்கறது முடியாது நீங்க சொல்ற அளவுக்கு பண்றது. இப்போ என்ன ஆகுறதுன்னா, உங்களுக்கு ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். முன்னால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. என்னங்க இது அநியாயம் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நியாயமான ப்ரமோஷன் கிடைச்சிடும். சில பேர் புதுசாக வேலை வேணும்னு கேட்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ல் மறைஞ்சிட்டார். பொதுவாக லக்னாதிபதி மறையக்கூடாது, மறைஞ்சிட்டார். அப்போ என்னங்க பண்ணுறாரு? ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தால் ஒரு வாழ்க்கையை சோபிக்காதுங்கிறோம். அப்போ அப்படியே விட்டுறதா? அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி உதவுது. அந்த இடத்துல எப்படி வாழணும்னு வழிகாட்டுது.
அதுதான் அஸ்ட்ராலஜியோட சிறப்பு. அப்போ இவங்களுக்கு இந்த லக்னாதிபதி போய் இந்த ரிஷப லக்னத்துக்கு ராசி அதிபதி 12ல் மறைகிறாருன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். இந்த மண்ணில் வாழ முடியலன்னா அந்த மண்ணில் வாழ போறீங்க, இந்த ஊர்ல வாழ முடியலைன்னா அடுத்த ஸ்டேட்ல அடுத்த மாநிலத்துல வாழக்கூடிய யோகம் வருது. அங்க இருந்தாலும் ராஜாவா இருக்கீங்களான்றதான் பார்க்கணும். இங்க வாழவே முடியாத ஆட்கள் நம்ம ஊர்ல 0, அங்க போனா ஹீரோ. அப்ப எவ்வளவு பெரிய வாழ்க்கை காத்திருக்குது. கண்டிப்பா. பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சூப்பர். இது முக்கியமான கேள்வி நீங்க கேட்கறது. ரிஷபராசி பெண்கள் பல பேர் ஏதாவது ஒரு கலையில ரொம்ப ஆர்வமாவே இருப்பாங்க. அது சினி ஃபீல்டா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், எந்த துறையில இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட பாருங்க, ரிஷபராசி பெண்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டு வீட்டில் கோலம் போடுறதுல கூட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் கணவனுக்கு அந்த ஒரு ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் நாங்க பாருங்க, அது ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. பெண்கள் மிக பக்கபலமா இருப்பாங்க, பல துறைகள்ல ரொம்ப தைரியமா நடந்துக்கிடுவாங்க. அப்ப ரிஷபராசி பெண்களுக்கு மிகப்பெரிய வேலையில முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம், சுய தொழில் செய்யறாங்க பாருங்க பெண்கள், அவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போவாங்க. பெண்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு இந்த ஆண்டு. ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? ராசிக்கு அதிபதி சுக்கிரன், 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. நீங்க ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்டீங்க ஆரம்பத்தில். பொதுவாகவே இந்த ஆண்டு ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்கும்? நாட்டில் நிறைய சுகர் பெருகுதே, ரொம்ப மக்கள் மேலே ஒரு ஆர்வமாக ஒரு கேள்வியை கேட்டீங்க. அந்த சுகர் பிரச்சனை ரிஷபராசிக்கு இருக்குது. அது சம்மந்தப்பட்டது, கண்களில் பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடியது தான் இந்த ஆண்டு. அப்படி இருந்தாலும் அதையும் கடந்து வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு கை நிறைய காசு வருதே, புதுசாக சொத்து வாங்க போகிறாங்களே, புது வீடு, புது காரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வருது. பிள்ளைகள் வழியில் பெரிய முன்னேற்றம். இவங்களுக்கு அஷ்டமாதிபதி குருவே 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பிள்ளைகளோட ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். பிள்ளைகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வயசானவங்களெல்லாம் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த பிள்ளைகளே பக்கபலமாக இருப்பாங்க, இவங்களுடைய செயல்களுக்கெல்லாம் ஆதரவாக இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலாகவும் பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு வந்துடுது. ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ் இந்த ஆண்டு சொல்லிக் கொள்ளும்படி லாபம் தரும். இப்போ இவங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்றத சொல்லிட்டீங்க சார். இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா இவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்? ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபத்தில் செவ்வாய் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு உதவி செய்யறது. நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க, நீங்கள் ரிஷபராசிக்காரர் ஒரு கம்பெனிக்கு ஓனர் வச்சுக்கோங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்து பாருங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். இது வாழ்வியல் பரிகாரம். தெய்வத்தை வழிபட்டால், எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் வழிபாடு. ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கும் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மனை வழிபடுகிற போது அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலம் வரணும். ரிஷபராசி நடைபெறக்கூடிய நாட்கள், அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் நட்சத்திரம் வருது பாருங்க, இந்த நாட்களில் கிரிவலம் வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை வெற்றி பாதையில் போகும் இந்த பராபவ ஆண்டுல. சூப்பர் சார், நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.